சிம்ம ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியில் கேத்து, 7ஆம் பாவத்தில் ராகு. 7ஆம் பாவத்தில் ராகு பல ஆரோக்கிய குறையை ஏற்படுத்துவார். 8ஆம் பாவத்தில் சனி, 9வது பாவத்தில் செவ்வாய், 10ஆம் பாவத்தில் சூரிய பகவான், 11வது பாவத்தில் சுக்கிரன் புதன், 12ஆம் பாவத்தில் குரு பகவான். பாருங்கள், சில பேர் இல்லை, பல சிம்ம ராசிக்காரர்களுக்கு நோய் நொடிகள் அதிகமாகும், மன கஷ்டம் அதிகமாக இருக்கும், தேவையில்லாத யாத்திரையை போக வேண்டியதெல்லாமே இருக்கும். மன கஷ்டமாக இருந்தாலும் அங்கே போக வேண்டிய காலம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் இந்த 16ஆம் தேதி வரைக்கும் அப்படி தான்ப்பா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். வாழ்க்கையில் மன நிம்மதி இருக்காது, தூக்கம் சரியாக வராது. இதில் விசேஷமாக வயதானவர்கள் 50+லேருந்து யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பதவி போகிறதோ மன கஷ்டம் இருக்குது. அந்த இடத்துலேருந்து வேறு எந்த இடத்துக்காவது மாறிடலாமா, வீடை மாற்றிடலாமா, வெளியே எங்கேயாவது போயிடலாமா, இந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் இருக்குது. ஏன்டா இவன் பேச்செல்லாம் கேட்டோம், அந்த மாதிரி தப்பான நண்பர்கள் நமக்கு தப்பான அட்வைஸ் எல்லாம் கொடுத்து மாட்டி விட்டார்களே, அந்த மாதிரி மன கஷ்டம் எல்லாமே இருக்கும். உங்கள் மகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார், உங்களுக்கே உபதேசம் எல்லாம் செய்வார்கள், நீங்கள் தான் தப்பு செய்கிற மாதிரி எல்லாம் பேசுவார்கள். அதே சின்ன சிம்மராசிக்காரர்கள், அதாவது 10 வயசுலேருந்து 25 வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும், யாத்திரை இருக்கும், புது இடத்துக்கு போய் புது இடத்துல போகிற மாதிரி வேலை வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும், அல்லது படிக்கிறதுக்கு போகிறதுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் உருவாகிற காலம் என்று சொல்லலாம். நீங்கள் வேலைக்கு செல்கிறவராக இருந்தீங்கன்னா அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், மன கஷ்டம் அதிகமாக இருக்கும், ரொம்ப உஷாராக இருக்கணும், கம்மியாக பேசணும், தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு வர வேண்டிய காலம். வியாபாரத்தில் சுமாரான லாபத்தை பார்ப்பீர்கள், அலைச்சல் அதிகமாக இருக்கும், மன கஷ்டம் அதிகமாக இருக்கும். குரு பகவான் 12ஆம் பாவத்தில் வரும் பொழுது யார் யார் ஜாதகத்தில் மார்காதிபதி தசை நடக்கின்றதோ அவர்கள் எல்லோருக்கும் வயிற்று சம்பந்தமான நோய் உருவாகிற காலம் என்று சொல்கிறேன். பல பேருக்கு ராகு தசையோ வேறு ஏதாவது தசை இருந்ததுன்னா, மார்க தசை இருந்தால் தூக்கம் சரியாக வராது, மன கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும், அதனால் சூடு அதிகமாக கிளம்பும் என்று சொல்லலாம். சில பேருக்கு லூஸ் மோஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு, வயிற்று மடக்கு என்று இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாமே உருவாகும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணுகளுக்கு லாபமான காலம் என்று சொல்லணும். ஆனால் அலைச்சல்கள் அதிகமாக, ரொம்ப அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் என்று சொல்லணும். விவசாயியில் சுமாரான லாபத்தை பார்ப்பீர்கள். ஸ்டூடெண்ட் கடுமையாக படிக்க வேண்டிய காலம், தைரியமாக கடுமையாக படித்தாலும் அடுத்த மாதத்துலேருந்து பல லாபத்தையும் பல மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா வயதானவர் எல்லோரும் நீங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டிய காலம். எந்த குடும்ப நிகழ்ச்சியில் போனாலும் தேவையில்லாமல் பேசி கொண்டு அங்கே விவாதத்தை வளர்த்தக்கூடாது. படுக்கும்போது ஒரு போர்வையை போட்டுட்டு படுக்க வேண்டும். ஏனென்றால் ஏதாவது பூச்சிக்கடி வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகி கொண்டே இருக்கின்றது. ராகு கேத்துவின் பொசிஷன் சரியில்லாமல் இருப்பதனால் அது ஒரு பூச்சி கடிக்கிறதுனால மலேரியா அந்த மாதிரி ஏதாவது ஜுரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிலில் சுற்றும் பொழுது எல்லாமே நல்ல தண்ணீரை குடிக்க வேண்டும், அல்லது ஹீட் ஸ்ட்ரோக் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஏன்னா பரிகாரம் செய்யலாம். பரிகாரம் தினமும் காலை ஏஞ்சிட்டு பகவான் சூரியனுக்கு தண்ணீர் விட வேண்டும். ஓம் சூரிய நாராயணாய நமஹ அல்லது காயத்ரி மந்திரத்தை பார்த்து சூரிய நாராயணனை பார்த்துட்டு கும்பிட வேண்டும். அதுக்கப்புறம் நமசிவாய 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 மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். சனிக்கிழமை அரச மரத்து கீழே ஒரு விளக்கு ஏற்றணும், காக்காக்கு எள்ளு சூறை வைக்கணும். சுந்தர காண்டம் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு கேட்டுக்கொண்டு வந்தால் சிம்மராசிக்காரர்கள் சகல கஷ்டங்களை நீக்கி சந்தோஷமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.